வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு உங்களோட ஒரு சின்ன கதை ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. குத்தால கவிஞர்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர் குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு குழந்தைகள் எதுவும் கிடையாது. ஒரே மனைவி தான், முத்தம்மான்னு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு அருமையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு 55 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இவருக்கு ஏன் குத்தால கவிஞர்னு பேர் வந்ததுன்னா, அடிக்கடி குற்றாலத்துக்கு போய் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வருவார். அதுக்காண்டி தான் இவருக்கு பேர் எல்லாருமே குற்றால கவிஞர்னு அவருக்கு பட்ட பேர் வச்சுட்டாங்க. சரி, இந்த குத்தால கவிஞர் என்ன பண்ணுவார்னா, மாசத்துல ஒரு 5-6 நாள் எப்படியும் குற்றாலத்துக்கு போயிடுவார். அவருக்குன்னு வீட்டில் ஒரு மூட்டை பை வச்சிருக்காரு. அந்த மூட்டைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா, சமைக்கிறதுக்கு தேவையான ஸ்டவ், மண்ணெண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. அதே மாதிரி போவேல வீட்டில இருந்து காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாம் கொண்டு போயிடுவாரு. அங்க போயும் குற்றாலத்துல போயும் வாங்குவாரு. ஸோ இவர் ஒரு ஓன் இண்டிபெண்ட் பாடி மாதிரி செயல்படுவார். மனைவி எல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். மனைவி சில நாள் கூப்பிடுவாரு, மனைவி சில நாள் போவாங்க, சில நாள் மனைவி போக மாட்டாங்க. ஸோ பெரும்பாலும் குத்தால கவிஞர் ஒத்தக்கட்டையா போய் அங்க போய் ஒரு சத்திரத்துல போய், சத்திரம்லாம் குற்றாலத்துல ரொம்ப கம்மியான விலைக்கு தான் இருக்கும். இவர் ரெகுலரான ஒரு ஆளு, உள்ளூர்ல உள்ள ஆளு அப்படிங்கிறதுனால அவங்க சத்திரத்துக்காரங்க உடனே இம்மிடியட்டா இவருக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த குத்தால கவிஞர் எப்பவும் என்ன பண்ணுவார்னா, போன உடனே ஒரு குளியலை போடுவார். நல்ல மெயின் ஃபால்ஸ்லையும் அஞ்சருவிலையும் போய் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு சமையல் பண்ணுவார். அன்னைக்கு ஏதாவது உப்புமா ஏதாவது ரெடி பண்ணிடுவார். உடனே உப்புமா ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு மறுநாளைக்கு தோசை மாவு வீட்டில இருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ காலையில என்ன பண்ணுவாருன்னா, காலையில திரும்பவும் போய் குற்றாலத்துல மெயின் அருவியில் குளிச்சு முடிச்ச உடனே செண்பக அருவிக்கு நடந்தே போவார். நடந்தே போய் செண்பக அருவிக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு, அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள்ட்டெல்லாம் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து செண்பக பூ எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு வீட்டில் நல்ல மாவை வச்சு இட்லி அவிச்சு அதுக்கு ஒரு துவையல் ஒன்று அரைப்பார். துவையல் அரைச்சி சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு என்ன செய்வார், கொஞ்சம் உளுந்து ஊற போட்டுட்டு அரிசி அப்படியே திரும்பவும் குளிக்க கிளம்பிடுவார். குளிச்சுட்டு வரும்போது ஒரு 2 மீன் எங்கேயாவது கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மீனையும் வாங்கிட்டு அதை ஃப்ரை பண்ணி சோறு பொங்கி அந்த மீன் குழம்பு வச்சு அருமையாக சாப்பிடுவார். ஒரு தூக்கத்தை போடுவார். திரும்பவும் எழுந்திருப்பார். எழுந்து ஒரு 5 மணி போல திரும்பவும் குளிக்க போயிட்டு சாயங்காலமா என்ன பண்ணுவாரு, ஒரு கடையில போய் சாப்பிட்டு வருவாரு. சாப்பிட்டு இப்படியா ஒரு 10 நாட்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாரு. ஸோ தான் ஓனா இண்டிபெண்ட் பாடியா செயல்பட்டுட்டு நல்லா சாப்பிடுவாரு, குளிப்பாரு, என்ஜாய் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவாரு. இதுக்காண்டிதான் குத்தால கவிஞர்